படுகொலையை கண்டித்து தமிழர் விடியல் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, தமிழகத்தில் தொடர்ந்து சாதி வெறியால் சாதி ஆணவத்தால் இளைஞர்கள் தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இளவரசன் தொடங்கி கோகுல்ராஜ் தொடங்கி இன்றைக்கு அண்மையில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாங்குளம் கிராமத்தை சார்ந்த தலித் இளைஞர், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் அழகேந்திரன் அவர்கள் மிக கொடூரமாக இந்த உலகமே தலைகுனிகிற அளவிற்கு இரவு முழுவதும் நிர்வாணப்படுத்தி இரவு முழுவதும் அவருடைய ஆணுறுப்பை சிதைத்து சித்திரவதை செய்து மிக கொடூரமாக தலைவேராக முண்டம் வேறாக துண்டு துண்டாக வெட்டி ஆற்றிலே வீசியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளையும் நெஞ்சை உலுக்கியிருக்கிற செய்தி. தொடர்ந்து சாதி வெறியால் சாதி ஆணவத்தால் தலித் இளைஞர்கள் தொடர் படுகொலை. இந்த படுகொலையை கண்டித்து இன்றைக்கு தமிழ் புலிகள் உள்ளிட்ட தமிழர் விடியல் கட்சி போன்ற சின்னஞ்சிறு இயக்கங்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஒரு சின்னஞ்சிறு அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் இன்றைக்கு வீதியில வந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த படுகொலையை கண்டிக்கவில்லை. தமிழன் தமிழன் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் வீதிக்கு வந்து போராடவில்லை. பிஜேபி காரன் வீதிக்கு வந்து போராடவில்லை. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர், நாட்டினுடைய முதலமைச்சர், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்கள் கூட இந்த படுகொலையை கண்டிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சமூக உரிமை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், ஐநா நீதிமன்றம், இந்த மனித உரிமை அமைப்புகள் கூட இந்த படுகொலையை கண்டிக்கவில்லை. ஏனென்றால் அழகேந்திரன் ஒரு தாழ்த்தப்பட்ட சக்கிலியன், அவன் அன்றாட காட்சி, அவன் கூலிக்காரன். இதுவே ஒரு பணக்காரன் கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த நாடும் பதறி இருக்கும். இதுவே ஒரு உயர் சாதி வகுப்பை சார்ந்தவன் ஒருவன் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த ஊடகமும் இன்றைக்கு பதறி இருக்கும். ஏன் இதே மண்ணிலே பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் அரச பயங்கரவாதத்தால் சாதி வெறி படுகொலை செய்யப்பட்ட போது, அவர் அரசு பயங்கரவாதத்தால் கழுத்தை நெரித்து படுகொலை செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த ஊடகமும் பதறியது, துடிதுடித்து போனார்கள். ஏன் ஆட்சியாளர்கள் பதறினார்கள்? ஒட்டுமொத்த மனித உரிமை அமைப்புகளும் வீதிக்கு வந்து போராடினார்கள். ஆனால் அழகேந்திரனுடைய படுகொலையை கண்டிப்பதற்கு இங்கே எவனுக்கும் நெஞ்சிலே துணிச்சல் இல்லை, எவருக்கும் மனமரவில்லை. ஏனென்று சொன்னால் அழகேந்திரன் கீழ் சாதிக்காரன் என்கிற மனநிலை. அது எப்படி ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்தால் எங்கே இவனுக்கு ஆணவம் வந்தது? எங்கே இவனுக்கு கௌரவம் வந்தது? எப்படி கௌரவம் ஒருவனுடைய சாதி வெறியாக மாறும்? சிந்திக்க வேண்டாமா? தோழர் சொன்னாரே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பது மனித இயல்பு, அது காதல்.
ஆனால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிக்காமல் ஒரு ஆடுக்கும் ஆடுக்குமா திருமணம் முடிக்க முடியும்? ஒரு ஆணும் மாடுமா திருமணம் முடிக்க முடியும்? இல்ல. ஒரு பெண் ஆணை காதலிப்பதும் ஒரு ஆண் பெண்ணை காதலிப்பதும் மனித உணர்வு. ஆனால் அதற்காக இளைஞர்களை மாணவர்களை துடிதுடிக்க ஆணவ படுகொலை செய்வது என்பது மனித உரிமை மீறல். இதுதான் சாதி வெறி. இதுவே அழகேந்திரன் படித்த ஒரு கலெக்டராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆகவோ இல்ல டாக்டராகவோ ஒரு வக்கீலாகவோ இருந்திருந்தால் அழகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டிருப்பானா? சிந்திக்க வேண்டும். எனவே இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் நீ கற்பி, பிறகுதான் நீ போராடணும். எனவே அழகேந்திரன் ஒரு சிறந்த எஜுகேட்டடாக இருந்திருந்தால், அவன் பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பாக இருந்தால் அவன் படுகொலை செய்யப்பட்டிருப்பானா? சாதியம் தூள் தூளாக நொறுக்கப்பட்டிருக்கும். அவங்க பொண்ணை பெற்ற தகப்பனும் தாயுமே அழகேந்திர வீட்டில் என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொண்டிருப்பான். அப்படி என்று சொன்னால் இங்கே சாதிக்கு எதிராக மிக பெரும் ஆயுதமாக இருப்பது கல்வி, பொருளாதாரம். எனவே பொருளாதாரத்தையும் கல்வியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதுதான் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அதற்கு இங்கு பெரிய பிறவி தடவியாக சாதி என்பது மிக பெரும் தடையாக இருக்கிறது. இந்த சாதி ஒழிப்புக்கு எதிராக, இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். அதென்ன சிறப்பு சட்டம்? அந்த சிறப்பு சட்டம் என்பது காதல் திருமணம் செய்யக்கூடிய காதலர்களுக்கு அரசு பணி, அவர்களுக்கான முதலில் அவர்களுக்கான நிதி உதவி, அவர்களுக்கான இருப்பிட வசதி, அவர்களுக்கு இலவச வீடு கட்டி தர வேண்டும், அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அவர்களுக்கு 10 லட்சம் நிதி வழங்க வேண்டும் என்று சட்டம் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கு. ஆனா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இங்க என்ன சிக்கல்? ஆட்சியாளர்கள் பார்த்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எப்படி இங்கே சாதி வெறி எப்படி வரும்? எல்லாரும் ரோஸ்டல் முறையில் சாதி மறுப்பு திருமணம் செய்வர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில், இடஒதுக்கீட்டு அடிப்படையில் சிறப்பு சட்டம் கொண்டு சாதி ஒழிப்புக்கு எதிராக தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும். சாதிக்கு எதிரான இங்கே ஒரு முன்னேற்பாடை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி, எளியன உன்னை இகழ்ந்தவன் அடிகிட புலியாய் நீயும் புறப்படி வெளியே என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.